வெல்கம் பேக் டு சைதுவேவ் அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. ஸோ கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை ரோடு ஃபுல்லாக நல்லா டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா ஒவ்வொருத்தவங்களுடைய ஃப்ரெண்டு வீடு, ஃபேமிலி வீடு, சிஸ்டர் வீடு, அண்ணன் வீடு, தம்பி வீடு, மாமா வீடு, மச்சான் வீடு, அத்தை வீடு எல்லா வீட்டுக்கும் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு போவாங்க. அப்படி தான் வந்து இந்த சைட்லையும் போய்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வந்து அரபு நாடுகளில் வந்து லீவு, வெள்ளி சனி கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ சனிக்கிழமை வந்து சில கம்பெனிகள் மட்டும் வேலையில் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது வந்து லீவாக இருக்குது. ஓகேவா? இப்போ அதுதான் வந்து நீங்கள் ரோட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு வீட்டில் போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு இப்போ நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். எந்த வீட்டில் சாப்பாடு கொடுத்தேனாக்கா மைதரில் போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். சரிங்க, இப்போது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நேற்று போயிட்டு தீப்புட்டு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டோம் இல்லையா? சாப்பிட்டுட்டு வந்ததில் இருந்தே அப்படியே வயிறெல்லாம் சரியான காந்தலாக காந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் காரம், அந்த மிளகு தூளை வந்து ஏற்றிருக்காங்க நல்லா. அதில் வந்து நல்ல காரங்க, சரியான காரம். இன்ன வரைக்கும் எனக்கு வந்து அந்த நெஞ்செரிச்சல் வந்து விடவே இல்லை, அப்படியே இருக்குது. நோன்பு சரிங்களா? அதுதான் வந்து சஹருக்கு வந்து என்றைக்குமே வந்து தம்மில் போட்ட சாப்பாடும் சரி, நம்ம காரமான சாப்பாடுகளும் சரி சாப்பிடவே கூடாது. ஒரு நார்மலாக மீடியமாக வச்சு காரம் வச்சு குழம்பு தான் நம்ம வந்து சாப்பிடணும். அதுதான் வந்து முறை. அதுதான் வந்து ஹெல்த்துக்குமே நல்லது. சரியா? காரமாக நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா, நம்ம ஃபாரினில் இருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு இங்கே உள்ள ஃபுட்டுகளுக்கு வந்து காரம் வந்து செட் ஆகாது. காரம் எதுக்குனாக்கா லைட்டாக கொஞ்சமாக அப்படியே இப்போ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 10% நமக்கு காரம் போதும் அப்படின்னாக்கா அதிகபட்சம் அதில் இருந்து ஒரு 1% இல்லை 2% நீங்கள் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னா ஓகே. அதுக்காக வந்து ஒரு 15% இல்லை 20%, 10% சாப்பிட்ற இடத்துல 15 நீங்கள் 20 சாப்பிட்டீங்கன்னு வைங்கன்னா அது என்ன ஆகும்? இப்போ நினச்சி பாருங்கள். அதுக்கு தான் வந்து சொன்னது. சரி, ஓகே, பரவாயில்ல. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்குதுங்க இன்னும் நோன்பு திறக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ நான் இந்த சிக்னல் வந்து நிற்கிறேன். இதான் வந்து அல்ரயான் சிக்னல். இந்த சிக்னலில் இருந்து விட்டான்னு வைங்களேன், வேறு நம்ம விட்டு ரிவேரா சிக்னலில் தான் கொண்டு போய் நம்ம வண்டியை வந்து நிப்பாட்டுவோம். அதுக்கடையில் வந்து எங்கேயுமே நிப்பாட்ட தேவையில்லை. சரிங்களா? இன்றைக்கி வந்து மட்டன் வந்துருக்குது. மட்டன் சோறு, வெறுஞ்சோறு, மட்டன் குழம்பு வந்துருக்குது. அதான் வந்து இன்றைக்கி வந்து திறக்க போகிறோம். சரி, நான் நோன்பு திறந்து முடிச்சாச்சு. மஜ்லிஸில் போயிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து நோன்பு திறந்தேன். அது ரொம்ப ஃபுல்லாக போடலாம் தான் பார்த்தேன், ஆனால் வந்து முடியலை. ஏன்னா ஆட்கள் வந்து கூடிக்கிட்டே வர்றாங்க தினமும். அதனால் வந்து அடுத்தடுத்து வந்து சாப்பிட்றதுக்காக வேண்டி டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா? இப்போ பாங்க் சொல்லுவாங்க, பாங்க் சொல்லி காமத்து சொல்கிறதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு நோம்பு திறந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து தொழுவ போயிடணும். ஸோ அதனால வந்து டைம் இல்லாதனால நம்ம ஃபுல்லாக எடுக்கலை. அதனால் கொஞ்சத்தை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து இது பண்ணேன். இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா. சரிங்களா? நம்ம சனியாவுக்கு உள்ளே போகாமல் அப்படியே நேராக வந்தோம்னாக்கா எக்ஸிட் 22ல் வந்து உள்ளே வந்து நிற்கிறேன். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் முதலாளியோடைய தங்கச்சி வீட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்க, அப்புறம் என் முதலாளியோடைய அண்ணன் வீட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்க. அந்த தோப்பு போட்டு போகிறாருல அவர் வந்து தங்கச்சி வீட்டில் உள்ளவர். இவர் இந்த கிரே கலர் டிஷர்ட் போட்டு போகிறவர் வந்து எங்கள் முதலாளியோடைய மூத்த அண்ணன், அவர் வீட்டில் உள்ளவங்க. இப்போ இங்கே வந்திருக்காங்க. வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ நம்ம வெளில போனோம்னா அவங்களுக்கு தெரியும். நம்ம வெளில உங்களுக்காக இன்னும் போகிறோம் பாருங்க. அவங்கள பார்த்தோன்னே பாய் கைசே டீக்கே இதரை தூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம அப்படியே அவங்களுக்கு ஒரு சலாத்தை கொடுத்துட்டு அப்படியே வருவோம். அப்படியே போகிறாங்க. இங்கே வண்டி பார்த்தீங்கன்னா லேண்ட் க்ரூசரு, லக்ஸஸ்ஸு, ஆடி, அம்பாசிட்ரு, எல்லாம் வந்து பிஎம்டபிள்யூ அது இது எல்லாம் வந்துருக்குது. கூட சைனா லக்ஸஸ் தான் போல. அவங்க அப்படியே போகிறாங்க. பார்ப்போம். இங்கே பாருங்களேன், கிரவுண்டை பாருங்கள், எவ்வளோ பெரிய கிரவுண்டுன்னு. நல்லா இருக்குல்ல?
இதில் தான் ஒரு 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 கிழங்கு ஒன்று முளைக்கும் இந்த மாதிரி மண்ணில். அது வந்து அப்படியே வந்து இது பண்ணியிருக்குங்க, எதுனா லைட்டாக கொஞ்சம் பொங்கி வந்த மாதிரியா இருக்கு. அது வந்து அது வந்து ரேட்டு வந்து அதிகம். இந்த மாதிரி மண்ணில் தான் வந்து இருக்கு. அவங்க பார்த்துட்டாங்க நம்மளை. சலாம் அலைக்கும். कैसा है? हाँ, आप देखा है कैसा? चलो 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 आगे अस्सलाम वालेकुम। सलाम। किधर चाय? चाइना मॉल है इधर, चाय भी है अंदर, किधर चाय? उधर है अंदर। मैं पर्स में लेके नहीं लेके आओ, पर्स अंदर है। चलो तो चाय पीने के लिए क्या है यार, पर इधर दुकान है नहीं माँ? तुम चलो ना, मैं दिखाता हूँ ना। ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வந்து சாயை குடிக்கிறதுக்கு வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம் 3 பேர். पेशाब भी करके आएंगे। हाँ 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 हाँ, मैं उधर गया, वो मस्जिद है ना, छोटा वाला मस्जिद है, हाँ। छोटा वाला मस्जिद में हमाम है, उधर जाके मैं आया। उधर 24 आवर्स ओपन है। ऐसा? हाँ, वो छोटा है? छोटा मस्जिद है ना। अच्छा है। हाँ, 24 आवर्स ओपन है। ये मस्जिद ये? हाँ, वो नहीं है, वो बड़ा है। ये इसका ये हमको को सीधा है ना। हाँ हाँ हाँ, छोटा है। उस तरफ में 24 आवर्स ओपन है। अभी रमज़ान का ये कोई आदमी आता है, नमाज़ पढ़ता है, हाँ। इसलिए। और क्या है, काम कैसा चल रहा है? अच्छा। मामा कौन है मैडम? இந்த இடத்துல டீ கடை இருக்குமா இல்லையான்னு தெரியல. பாப்பா, நாங்கள் அங்கே வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஃபோன் அடித்தாங்கனாக்கா இங்கேருந்து ஓடணும். மேலே ஃப்ளைட்டு கூட பறக்குது. நடந்து போய்கிட்டு இருக்கோம். ये कौन सा घर है जी? हाँ? ये कौन सा घर है? मामा बोला मैं बाबा का भाई का बेटा है। बाबा के भाई का बेटा है, हाँ, बेटी का है। बेटी। हाँ, क्या बच्चा है? बच्चा आया नया नया बच्चा? नहीं, क्या दिल्ली? शायद हो सकता है बर्थडे है कि उसका है। बट हाँ हाँ हाँ, मामा अभी निकल गया, कभी भी निकल गया मालूम नहीं। इधर चाय मिलता है, देखना पड़ेगा. இங்கே சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சுன்னா நமக்கு சாயா கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டு இல்லைன்னா இல்லை. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். அதான் அதான் பார்க்க காஷ்மீரில் உள்ள आर्मी மாதிரியா இருக்கார்ல. वो कश्मीर में मिलिट्री वाला है ना, ऐसा आपका ज़रूरत ऐसा लग रहा है. அப்போ நம்ம வந்து சைர் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் 4. ஆனால் இதில் இருக்காது, இங்கிட்டலாம் வந்து ஹைவே ரோடாக இருக்குது. பார்ப்போம். நம்ம வேறு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஃபோன் அடிச்சு அப்படின்னா ஓடணுங்க. ஐயோ, அதுக்கு பேசாமல் வண்டியிலேயாவது வந்திருக்கலாம். तो गाड़ी लेके आया तो अच्छा है, नहीं पैदल थोड़ा। अभी फोन किया तो कैसे? फोन भी तो क्या हम उधर क्या बैठ के रहेंगे, बोला हमारे इधर जाएंगे मुझे हम क्या अभी कट जाए। अच्छा, இங்கே வந்து என்னென்னா ஃபோன் அடித்தாங்கன்னா டக்குன்னு ஓடணும். நான் தான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல உங்கள்கிட்ட. அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா திருப்பி உள்ளே போக மாட்டாங்க, அவங்க நின்றுக்கிட்டே நிற்பாங்க. அப்போ நம்ம வந்து எங்கே போனேன், ஏன் இங்கே ஒன்று வண்டிக்கிட்ட நிற்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், ஃபோன் அடித்தா என்ன பண்ணுறது அப்படின்னு. அவர் சொன்னார், ஃபோன் அடித்தா என்ன பண்ணுறது, சொல்லு இந்த மாதிரி நடந்து வந்திருக்கேன், இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. பார்ப்போம். நயஜி ஆ ஒரு டீ குடிக்கிறதுக்கு எங்கே போகிறோம்? போகிறோம், அப்படியே நடந்து போகிறோம். எவ்வளோ தூரம் போகிறோமோ போகணுமோ போட்டு. அவர் சொல்கிறார் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, நாம் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அவர் சொல்கிறாரு, இங்கே சின்ன கடை இருக்கு, அங்கே தான் டீ கிடைக்கும் அப்படின்னு. இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, என்னய்யா இது,
நான் சரி நின்று பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க வந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க இங்கே. போய் டீ குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு. வண்டி வேறு வருது, நம்ம நடு ரோட்டில் வேறு வரோம். இங்கே கடையே இல்லையேங்க, எங்கிட்டுங்க இழுத்துட்டு வர்றாங்க அவங்க. ஐயோ, ரொம்ப தூரம் வந்தாச்சு. இங்கே பாருங்க, வண்டியை பாருங்க. அப்பா, டயரை மட்டும் பாருங்க, இவ்வளோ பெரிய டயர். அவ்வளோ பெரிய டயரு. எங்கள் அப்பா அதில் ஏறுறதுக்கு இது ஒன்று இது நம்ம இந்த பொம்மைக்கார் வரும் பாருங்க, அந்த மாதிரியா இருக்குங்க பார்க்குறதுக்கு. வேறு லெவலுங்க. ஏதோ வேலைக்கு வந்திருக்கு வேலை. அந்தான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அவருக்கே தெரியலைங்க, அவன் பாட்டுக்கு எதுக்கு போகிறான். ஏக்கே சூப்பர் மாலை மார்க்கெட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. பார்ப்போம் எதுக்குலாம் பொத்துக்கிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள், ஊது வந்து இங்கே வந்து நிறையா ஊது வச்சுருக்காங்க. அதே நம்ம வந்து பார்ப்போம். டைம் இல்லை, பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் டைம் இல்லை நமக்கு. அதனால் வந்து டக்குன்னு போவோம். இதில் எல்லாமே இருக்குதுங்க. இங்கே அரபிங்க யூஸ் பண்ண. இங்கே பாருங்கள், அப்பா பறக்கிற மாதிரியா இருக்குது. இதெல்லாம் ரேட்டு கம்மி தான். ஒரு டீக்கு எவ்வளோ தூரங்க போகிறது? நம்ம எடுத்துக்கிட்டே போகிறாங்க, எங்கே கொடுத்துட்டு போகிறாங்க தெரியல. ஆனால் இங்கே ரேட்டு எல்லாமே கம்மியாக தான் இருக்குதுறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு இது வேறு. அச்சா, இங்கே பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குது. வந்து வாங்கியாச்சுங்க சாயம் ஒரு வழியாக. அந்த இருக்கு பாருங்க சாயம், மொத்தம் 3 சாயம் வாங்கியாச்சு. பஸ் 3 சாயம் எவ்வளோன்னு தெரியல, பார்ப்போம். சுக்ரியா ஜாச்சா. டீ வாங்கியாச்சு. டீயை வாங்கிட்டு இப்போ வந்து அப்படியே போகணும். டீயை வாங்கியாச்சுங்க. டீயை வாங்கிக்கிட்டு அப்படியே 3 பேர் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இங்கே வந்து என்னால் வந்து வீடியோ வந்து அவ்வளோக்கா ஷூட் பண்ண முடியல. ஏன்னாக்கா இங்கே நிறையா வந்து அரபிக் லேடிஸ்லாம் வந்து அதிகமாக போக வர இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து அந்த அளவுக்கு வந்து எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாக்கா அவங்க ஃபேஸை வந்து ப்ளர் பண்ணுறது மாதிரியா வரும். ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம்மு. சரிங்களா? அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். பார்ப்போம். நேராக வண்டிக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை நம்ம செஞ்சுக்கிற வேண்டியது. இங்கேருந்து முதல்ல வந்து நம்ம வெளியாகணும். அதுதான் நமக்கு முதல் இது. உள்ளே வந்து நல்ல மனமாக மணக்குதுங்க. நல்லா பெர்ஃப்யூமு, அதுக்கப்புறம் அத்தர், அதுக்கப்புறம் ஊது, இந்த மாதிரி இதுகள்லாம் நிறையா வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படியே காட்ட முடியும். இந்த அளவுக்கு பாருங்கள், எல்லாமே ஊது 220 ரியாலு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. சுகேஷ், இங்கே வந்து பெர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரியால் போட்டிருக்காங்க. ஆனால் 20 ரியால் தானே பெர்ஃப்யூமு. நல்ல अच्छा परफ्यूम क्या है? ऊद का कितना है वो? हैं? मारा थोड़ा साइड मतलब कितना है इंग्लिश? 16 वो छोटा बस अच्छा, बहुत अच्छा है। 20 रियाल है। 20 रियाल नहीं, फुल है। एवलो परफ्यूम वச்சுருக்காங்க. वो वाला क्या अत्तर है?
हाँ आता है परफ्यूम हैं थोड़ा पकड़ दो ये नहीं ऐसा पकड़ दो ரொம்ப ஹார்டாக இருக்குது இது நல்லா இருக்கு இது வந்து சும்மா வாடையாக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் பாட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க வேறு லெவலில் இருக்குது பாட்டில் என்ன நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கம்பி करो ये अच्छा है और दे दिया मुझे लास्ट ஓகே ஜி நாங்கள் ஒரு வழியாக அந்த கடைக்கு போய் சாயா குடித்து அதுக்கப்புறம் அந்த பெர்ஃப்யூம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து இப்போது அந்த வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்தால் ஃபோன் அடிக்க மாட்டாங்க, வந்தோடனே பார்ப்பாங்க எங்கே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபோன் அடிப்பாங்க. எங்கே என்ன வண்டி நிற்கிது, ஆளை காணோம். நம்ம அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே டீயே குடிச்சிட்டு அப்படியே வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு ஆள் வெளியில் வந்து நிற்கிது, யாருன்னு தெரியல. தானே வந்தாச்சு. இனிமேல் வந்தாங்கன்னா இங்கே பக்கம் தானே, இந்த பாருங்கள் வீடு, நான் அந்த வீடு தான் சரிதா, அப்படியே போயிடலாம், ஓடி போயிடலாம். அப்படி போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஜம்முன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். அவங்க 2 பேரும் அங்கே நடந்து வர்றாங்க. ரோடு இல்லை, இதெல்லாம் வந்து பாலைவனம் மாதிரியா. இது வந்து ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த ஏரியா. நல்லா இருக்குது, அமைதியான ப்ளேஸு. இங்கிட்ட அதிக வீடு இல்லை, ஒரு 4-5 வீடு தான் இருக்குது. இனிமேல் வர்ற ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஃபுல்லாக வீடு இல்லைன்னா மால் வீடு ஏதாவது வந்து வந்துடும். ஏன்னா வீடாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கத்தில் வீடு இருக்கிறதுனால அது ஆப்போசிட்லேயும் வீடு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல நான் பார்ப்போம். அந்த பெர்ஃப்யூம் அடித்தேன்ல, உண்மையிலே வந்து 50 ரியால் சொன்னான், அதில் 80 ரியால் போட்டிருக்கு. 50 ரியாலுக்கு தர்றேன் பையா அப்படின்னு சொன்னால். ஆனால் நல்லா இருக்குது. இவங்க அரபிக்கு யூஸ் பண்ணுற அந்த ஊது பெர்ஃப்யூமில் எதுலேயுமே வந்து ஆல்கஹால் கிடையாது, நான் ஆல்கஹால். சரிங்களா, குளோ வைக்கலாம், அடிச்சுட்டு போகலாம். நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் வந்து பர்ஸை வந்து வண்டியில் வச்சுட்டு போயிட்டேன், இல்லைன்னா ஒன்று வாங்கியிருப்பேன். பர்ஸு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் அந்த நாங்கள் நிற்கும்போது அந்த கத்தாரிங்க வந்து அங்கே தான் வந்து வாங்க வர்றாங்க. அந்த பெர்ஃப்யூம் இதெல்லாமே வந்து அங்கே தான் வாங்க வர்றாங்க. சரி, இன்னொரு நாள் நம்ம வந்து ஓனர்கிட்ட கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு அந்த கடையில் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். பாவம் அவங்க 2 பேரும் அந்த பக்கத்தில் நடந்து போகிறாங்க பாருங்கள். ஏன்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிட்டு வந்துடக்கூடாதுல்ல. அவங்களோட கொஞ்சம் நேரம் நின்று பேசி இருந்தோம். அதுக்கப்புறம் ஓனர் அம்மா வெளில வந்தோன்னே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம். இப்படி தான் எங்கள் லைஃபு, இப்படி தான் போய்கிட்டு இருக்கு, ஹவுஸ் டிரைவருடைய லைஃபு. இப்படி யாராவது வந்தாங்கனாக்கா பார்த்து பேசிட்டு போவோம் அப்படின்னு. டீக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் காசு கொடுத்தாரு. நம்ம சொன்னல காஷ்மீர் ஆர்மி மாதிரியே இருக்கார் அப்படின்னு, அவர் தான் வந்து டீக்கு காசு கொடுத்தாரு. அதை தான் வந்து குடிச்சிட்டு அப்படியே இப்போ வந்து வண்டிக்கிட்ட வந்துட்டோம். சரி, ஓகே, அடுத்து வீட்டில் போயிட்டு பார்ப்போம்.